சங்கரா மீன் குழம்பு மற்றும் ஃபிஷ் கிரில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நான் வதக்கி தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அது இல்லாமல் திரும்ப வெந்தயம், வெங்காயம் தக்காளி பூண்டுலாம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். கருவேப்பிலாம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இப்போது புளி தண்ணியை கரைச்சிக்கிறேன். மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு நல்லா புளி தண்ணியை கரைச்சியும் எடுத்துக்கிறேன் நான். தென் ஃபர்தர் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அரைச்சி வச்ச தக்காளி வெங்காய மசாலா இருக்குல்ல, அது நம்ம மேலே இந்த தொக்கில் ஃப்ரை பண்ண தொக்கில் போட்டு போனோம்னா நல்லா கொஞ்சம் அந்த லைட்டாக பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை எடுத்து நம்ம இதில் ஊற்றணும். நம்ம ஊற்றி நல்லா கொதிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணுறேன். கீழே இருக்க எண்ணெயெல்லாம் திரண்டு மேலே வர அளவுக்கு கொதிக்க விட்டுறணும். ஃபஸ்ட்டு இந்த குழம்பை நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா தேவையான சால்ட்லாம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கடைசியாக மீனை போடுறீங்க. மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். சங்கரா மீன் ரொம்ப பிடிச்ச மீன். அந்த மீனை அழகாக எடுத்து நம்ம குழம்புல ஒன்றொன்னா ட்ராப் பண்ணி அந்த குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தான் போடணும். இதுக்கு மட்டும் இல்லை, கிரில் ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஃபிஷ் கிரில் ரெடி பண்ணியாச்சு. மசாலா போட்டு வச்சுருக்கோம். அந்த மீனை நல்லா கிரில் பேனில் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம அடுப்பில் ஏற்றணும். நம்ம இப்போது நம்ம மீனை போட்டுடலாம். பேரலாம் நம்ம குழம்புல மீனை எடுத்து ஒவ்வொரு மீனாக போட்டுன்னு வச்சுங்களேன், 5 to 10 மினிட்ஸில் சூப்பராக வெந்து அருமையாகிடும். மீன் குழம்பு வேறு லெவலில் இருக்கும். இட்லி, தோசை, சாப்பாடுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். சங்கரா மீன் குழம்பு எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக. நம்ம பேரில் ஃபிஷ் கிரில் வேறு மசாலா போட்டு வச்சுருக்கோம். அதை நம்ம கிரில் அடுப்பில் ஏற்றணும். நம்ம இந்த மீனை போட்டுக்கலாம். பேரில் இந்த பக்கம் இது வந்துட்டு இருக்கும். ஸோ எல்லாமே ஒரே டைமில் முடியும் போது ஒன்றா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மீன்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, கிரில் பேனில் மசாலா போட்ட ஃபிஷ்ஷை எடுத்து உள்ளே வைக்கிறேன். நான் 170 டிகிரி செட் பண்ணியிருக்கேன். நான் கிரில்லுக்கு செட் பண்ணிவிட்டு நான் மூடிடுறேன். 25 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிடுறேன் நான். ஸோ செட் பண்ணியாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து மீனை திருப்பி விடணும். ஸோ இப்போ மீனை திருப்பி விட்றேன். மீனை திருப்பி நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு. இருந்தாலும் மசாலா கொஞ்சம் இருக்குது. அதனால் மீனை கொஞ்சம் திருப்பி விட்டு எடுத்து வச்சு சாப்பிடும் போது வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக குக்காகி வந்துருச்சு கிரில் ஃபிஷ்ஷு. இந்த எண்ணெய் நான் ஊற்றவே இல்லை. மீனில் இருந்த கொழுப்பே எண்ணெயாக வந்திருக்கு. இப்போ நம்ம ரைஸை வச்சு சாப்பிட்லாம். ஃபிஷ் கிரில் ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ ரைஸ் போட்டு குழம்பு போட்டு ஜம்முன்னு இந்த ஃபிஷ் கிரில்லோட இன்றைக்கி சாப்பிட போகிறோம். செம்மையாக இருக்குல்ல குழம்பு. அப்பா எனக்கு பிடிச்சிருக்குப்பா. வாசனையே கம்மான்னு இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அழகாக சாப்பாடை போட்டு, ஐயோ மீன் வேறு சாஃப்டாக புட்டு வருது, செம்மையாக இருக்கே. இதோட இந்த ஃபிஷ் கிரில்லையும் பிச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள்.